நெல்லையில் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவிகளிடம் ஆபாசமாக பேசியதாக தற்காலிக பேராசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கின்றனர். செபஸ்டியன் மற்றும் பால்ராஜ் ஆகிய இருவரை சஸ்பெண்ட் செய்து அதிரடி நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது. நெல்லையில் அரசு உதவி பெறும் கல்லூரி மாணவிகளிடம் ஆபாசமாக பேசியதாக தற்காலிக பேராசிரியர்கள் செபஸ்டின் மற்றும் பால்ராஜ் ஆகியோர் பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கின்றனர். கல்லூரி மாணவிக்கு தொலைபேசி மூலம் மது அருந்த அழைத்து தகாத வார்த்தைகளில் பேசியதாக பேராசிரியர்கள் மீது அதிரடி புகார் வந்திருக்கிறது. இதுகுறித்து நமது குமுதம் செய்தியாளர் சிவகுமார் தரும் உடனடி தகவல்களை கேட்கலாம். அதிர்ச்சி சம்பவம் ஒன்று. நெல்லையில் தற்காலிக பேராசிரியர்கள் சஸ்பெண்ட் செய்யப்பட்டிருக்கிறார்கள். இது குறித்த உங்களின் விரிவான விளக்கங்களை எதிர்பார்க்கிறோம். சிவகுமார். நெல்லை மாநகர்ல இப்ப பல்வேறு கல்லூரிகள் பெயர் பெற்று புகழ்பெற்று விளங்கினாலும் 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்த கல்லூரி சேவியர் கல்லூரிம்பாங்க. அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரியில இது காலை மற்றும் மாலை ஆகிய 2 வேளைகள்ல கல்லூரி நடத்தப்பட்டு வருது. அக்கம்பக்கம் மட்டுமல்லாது பல்வேறு பெருமை வாய்ந்த ஒரு கல்லூரி அப்படிங்கிறதுனால ஏறத்தாழ 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் இங்கு இளநிலை மற்றும் முதுநிலை கல்வி பயின்று வர்றாங்க. இந்நிலையில இந்த கல்லூரியில தற்காலிக பேராசிரியராக இருக்கிறவங்க பால்ராஜ், அதே மாதிரி இன்னொருத்தர் செபாஸ்டியன், இருவரும் என்ன பண்றாங்க, முதுநிலை மாணவி ஒருவருக்கு இரவு நேரங்கள்ல போன் பண்ணி அந்த பொண்ணை என்ன பண்றாங்கன்னா அந்த இளம்பெண்ணை மது இருந்த வா அப்படின்னு கூப்பிட்டு தகாத வார்த்தைகள்ல பேசுறாங்க. ஓரிரு தினங்கள் பொறுத்த அந்த மாணவி இவங்க இப்படி தொடர்ச்சியா தொல்லை கொடுக்க என்ன பண்றாங்க, ஒரு கட்டத்துக்கு மேல தன்னோட பெற்றோர்கிட்ட புகார் தெரிவிக்கிறாங்க. இதனால அதிர்ச்சி அடைஞ்ச மாணவியோட பெற்றோர் என்ன பண்றாங்கன்னா பாளையங்கோட்டை காவல் நிலையத்துல புகார் அளிக்கிறாங்க. புகாரின் அடிப்படையில இந்த போலீசார் தொடர்ச்சியா அதை போலீசார் கண்காணிக்கிறாங்க. கண்காணிச்ச நிலையில இந்த புகாரோட தன்மை உண்மையா இருக்கிறதுனால என்ன பண்றாங்கன்னா அந்த அந்த 2 பேராசிரியர்களையே அழைத்து எச்சரிக்கிறாங்க. என்னன்னா, ஒரு கல்லூரி மாணவிகளிடம் புகார் பேசுறது தப்பு அப்படிங்கிற மாதிரி கூப்பிட்டு எச்சரிக்கிறாங்க. எச்சரிக்கிற சூழ்நிலையில இது கடும் ஒரு சலசலப்பை ஏற்படுத்திய நிலையில இந்த முறைகேடான செயலில் ஈடுபட்ட அந்த 2 பேராசிரியர்களும் தற்போது தற்காலிக பணியிடை நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறாங்க. 100 ஆண்டுகளுக்கு மேல் பழமை வாய்ந்து பல்வேறு முக்கிய அரசியல் பிரமுகர்கள் மட்டுமல்லாது பல்வேறு நபர்களையும் தேர்ச்சி அடைய வைத்த ஒரு கல்லூரியை சார்ந்த பேராசிரியர்கள் இவ்வாறு செஞ்சிருக்கிறது இங்கு உள்ள பலரை அதிர்ச்சியில உள்ளாக்கி இருக்கிறாங்க. கோகுல். நன்றி சிவகுமார். நான் மோகன்ராஜ். நன்றி.